எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான திருமலையில ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய தரிசனத்திற்கு உண்டான டிக்கெட் புக்கிங் மற்றும் திருப்பதி திருமலையில அகாமடேஷன்ஸ்க்கு உண்டான ஆகஸ்ட் மாசத்துக்கான புக்கிங் தேதிகளை எல்லாம் டிடிடி நிர்வாகம் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த புக்கிங் விவரங்கள் எல்லாம் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் மற்றும் மொபைல் ஆப்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாக நீங்க ஆகஸ்ட் மாசத்துல திருமலைக்கு போகணும் அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா இந்த குறிப்பிட்ட தேதியில தரிசனத்துக்கான புக்கிங்க அபிஷியல் வெப்சைட் மற்றும் அபிஷியல் மொபைல் ஆப்ல புக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எந்தெந்த தேதியில என்னென்ன புக்கிங் எல்லாம் ஆரம்பிக்குதுங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக 19ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரபாத சேவை, கோமால சேவை, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா இந்த 4 சேவைகளுக்கு உண்டான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆரம்பிக்குது. இது 19 காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. இந்த 4 சேவைகள்ல ஏதாவது சேவையில நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா சுவாமியை குலசேகரன் படி வரைக்கும் சென்று பார்க்கலாம். இதற்கு உண்டான லக்கி டிரா அப்படிங்கிறது 21ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நடக்கும். 12 மணிக்கு இந்த லக்கி டிரா முடிந்த பிறகு யார் யாரு எந்தெந்த சேவைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை அவங்களோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல நீங்க எந்த சேவைக்கு செலக்ட் ஆயிருக்குங்கிற விவரம் மற்றும் அதற்குண்டான பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. நீங்க செலக்ட் இருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட் லிங்க் மூலமாக பேமெண்ட் பண்ணி குறிப்பிட்ட தேதியில சென்று தரிசனத்தை நீங்க பயன்பெறலாம். அதிர்ஷ்டம் இருந்தால் மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை 5 அடி தூரத்துல நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவைகளுக்கு உண்டான புக்கிங் நடைபெறும். இதுல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவை இந்த 4 சேவைக்கான புக்கிங் நடைபெறும். இதுல கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா இந்த 2 சேவையும் கோயில் உள்ள நடக்கக்கூடிய சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவை இது 2 கோயிலுக்கு வெளியில நடக்கக்கூடிய சேவையாகும். இதுல கல்யாண உற்சவம் டிக்கெட் அப்படிங்கிறது கப்பல் டிக்கெட் 2 பேருக்கு புக் பண்ணணும். 2 பேருக்கு 1000 ரூபாய் ஒரு டிக்கெட். மற்ற சேவைகள்லாம் ஒரு டிக்கெட் 500 ரூபாய். ஒரு மொபைல் லாகின்ல இருந்து மேக்சிமம் நீங்க 2 பேருக்கு இதுல புக் பண்ணலாம். இந்த ஆர்ஜித சேவை மூலம் நீங்க புக் பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க இந்த சேவைகளை திருமலையில நேரடியாக சென்று பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பிறகு சுபதம் என்ட்ரி வழியாக சீக்கிரமாக மூலவரை தரிசனம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு விர்ச்சுவல் ஆர்ஜித சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இந்த விர்ச்சுவல் ஆர்ஜித சேவையில நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா திருமலையில நேரடியாக சென்று இந்த தரிசனத்துல நீங்க பங்கு பெற முடியாது. இதுல 2 ப்ராசஸ் இருக்கு. முதலாவது சேவைக்கு உண்டான ஒரு தேதியை செலக்ட் பண்ணி சேவைக்கு புக் பண்ணி அதற்குண்டான பேமெண்ட்கள் பண்ணணும். பிறகு தரிசனத்துக்கு உண்டான தேதி ஆகஸ்ட் மாசத்துக்கான தரிசன தேதிகள் இப்பொழுது ஓபன் பண்ணுவாங்க. அதுல எந்த தேதிக்கு நீங்க போகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் வழியாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்க என்னைக்கு சேவை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கு அந்த சேவையை SVBC டிவி சேனல் மூலமாக நீங்க பார்த்து மகிழலாம். 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவைக்கு உண்டான புக்கிங் கூடவே இந்த வருடத்திற்கு உண்டான ஆனுவல் சேவையான பவித்ரோற்சவம்க்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. பவித்ரோற்சவம் என்பது 3 நாட்களுக்கு உண்டான சேவை. 3 நாள்ல நீங்க 4 முறை சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. பவித்ரோற்சவம் அப்படின்னா என்ன, அந்த 3 நாட்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், எப்படி சுவாமி தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற பூரா விவரத்தை தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல இருந்து நீங்க இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணத்துக்கு உண்டான புக்கிங்
ஆரம்பிக்குது. 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் நடக்குது. இதுல 10,000 ரூபாய் நீங்க டொனேட் பண்ணணும். 500 ரூபாய்க்கு உண்டான டிக்கெட் வாங்கணும். இதன் மூலம் நீங்க பிரேக் தர்ஷன்ல சீக்கிரமாக சுவாமியை குலசேகரன் படி வரைக்கும் சென்று தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இந்த 3 கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் வரைக்கும் இஷ்யூ பண்றாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு நீங்க எந்த பணமும் செலுத்த தேவையில்லை. சீனியர் சிட்டிசன் தரிசனத்துக்கு போறவங்களுக்கு 65 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். நீங்க உங்க கூட ஒரு அக்காம்பனி கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணும் போது உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்க சீனியர் சிட்டிசன் தரிசனம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை சின்ன சைஸ்ல ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்கிங் பண்றதுக்கு எளிதாக இருக்கும். அதே போல மாற்றுத்திறனாளிகள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் அவர்களுக்கு உண்டான சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்லோட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல ஒரு நாளைக்கு குறைந்தது 15,000 இருந்து 18,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்கறாங்க. இதுல 7 இருந்து 8 ஸ்லாட் வரைக்கும் ஒரு நாளைக்கு அலோவ் பண்றாங்க. அன்றைய தேதியில சுவாமிக்கு நடக்கக்கூடிய விசேஷங்கள் மற்றும் பூஜையை பொறுத்து இது 6 முதல் 8 ஸ்லாட் வரைக்கும் அகாமடேட் பண்றாங்க. சோ நீங்க எந்த ஸ்லாட் தேவையோ அதை செலக்ட் பண்ணி இந்த 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு, அதாவது 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு திருப்பதி, திருமலா, தலக்கோணா மற்றும் ஒன்டிமிட்டா என்ற 4 இடங்களுக்கு உண்டான ரூம் புக்கிங் அப்படிங்கிற அகாமடேஷனுக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. இதுல திருமலை மற்றும் திருப்பதியில நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ஆன்லைன் தரிசனம் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல ஒரு டிக்கெட்ல மினிமம் குறைந்தது 2 பேருக்காவது நீங்க புக்கிங் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த அகாமடேஷனுக்கு உண்டான லிங்க் எனபிள் ஆகும். அதே போல திருமலால குறைந்த அளவிலேயே ஆன்லைன்ல ரூம்கள் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதனால நீங்க சீக்கிரமாக 3 மணிக்கு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமலையில ரூம்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி திருமலையில கிடைக்காத பட்சத்துல நீங்க திருப்பதியில ட்ரை பண்ணலாம். திருப்பதியில மொத்தம் 3 இடத்துல ஆன்லைன்ல ரூம் புக் அவைலபிள் இருக்கு. இது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மாதவம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல திருப்பதியில ஆன்லைன்ல உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் கூடவே திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 200 ரூபாய்க்கான ஜூன் மாசத்துக்கான புக்கிங் ஆரம்பிக்குது. 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், கோவிந்தராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவில், கபில தீர்த்தத்தில் உள்ளக்கூடிய கபிலேஸ்வரர் ஆலயம், இந்த இடத்திற்கு உண்டான ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட் புக்கிங் நடக்குது. 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஜூன் மாசத்திற்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய விசேஷ அனுகிரக ஹோமம்க்கு உண்டான புக்கிங் ஆரம்பிக்குது. இந்த ஸ்ரீனிவாச திவ்ய விசேஷ அனுகிரகம் ஹோமம் மூலமாக ஜூன் மாசத்துக்கு நீங்க சுவாமி தரிசனம் செய்வதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுல ஒரு டிக்கெட் விலை 1600 ரூபாய். 2 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல ஹோமம் கண்டிப்பாக நீங்க அட்டன் பண்ணும். ஹோமம் அட்டன் பண்ணிட்டு அங்க உங்க டிக்கெட்ல சீல், சிக்னேச்சர்லாம் வாங்கிட்டு மதியம் 3 மணிக்கு 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் மூலமாக
சாமி தரிசனம் செய்யலாம். இதுதான் தற்போது டிடிடி நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாச புக்கிங்கான அபிஷியல் அப்டேட். இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் எப்படி விரைவாகவும் சரியாகவும் புக் பண்றது அப்படிங்கிற விவரத்தை தனியா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கும், ஈஸியாகவும் கான்பிடென்ட்டாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கிறது இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இது போன்ற டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு சுலபமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.